வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். IMF ஒப்பந்தத்தை மாற்ற முயற்சித்தால் நாட்டிற்கு கிடைக்கவுள்ள பணத்தை இழக்க நேரிடும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. ஏப்ரல் 21 தாக்குதல் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் சூத்திரதாரிகளை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படும் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. 6 மாதங்களாக காணாமல் போயிருந்த பெண் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் மீட்பு. மட்டக்களப்பு மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம். இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மைல் கல்லாக வெளிவருகிறது போடியார். காணத் தவறாதீர்கள். இம்மாதம் 23ஆம், 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். இதுதாண்டா எங்க ஊரு, அதுக்கு இங்கு ஈடு ஏது, திருமாப்பா வாழு எங்க வேகம் பாரு. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்துள்ள உடன்படிக்கை தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் மேடையில் கூறிய போதிலும் அவ்வாறு செய்தால் நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய பணத்தை இழக்க நேரிடும் என்றும் மீண்டும் நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள வாட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டலில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அபிவிருத்தி மற்றும் நிர்மாணத்துறை நிபுணர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஒரு நாடாக முன்னோக்கி செல்வதற்கு நிலையான பொருளாதாரம் அவசியம் எனவும் சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, சீனா எக்ஸிம் வங்கி மற்றும் 17 நாடுகளுடன் ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து சலுகைகளையும் அரசாங்கம் இதுவரையில் பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்தப்பட்டு அதனுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்காவில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்ஷ மக்களை ஏமாற்றும் வகையில் செயற்பட்டார். அவரை தொடர்ந்து ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் அதே பாதையில் சென்றுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மக்களின் ஆணையுடன் அமைக்கப்படும் அரசாங்கத்தில் ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னணியில் உள்ள சகல உண்மைகளும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரை பயன்படுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திடம் தாம் உறுதியளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையின் ஊடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஆகியோர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கமைய கூடிய விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்ட வகையில் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்படாமையின் ஊடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பே இன்று வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்ட 4 தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திருகோணமலை மாவட்டத்திற்கு இன்று வியாழக்கிழமை விஜயம் மேற்கொண்டுள்ளார். அவரை திருகோணமலை மாவட்டத்தின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மலர் மாலை அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது மற்றும் அவரை வெற்றி பெற செய்வதற்கான கட்சி பணிகள் தொடர்பாக கட்சியின் செயற்பாட்டாளர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார்.
இபிடிபி கட்சியின் மாவட்ட தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அமைச்சருக்கு நினைவு சின்னம் வழங்கி வைத்தனர். நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குராங்கித்த குணப்பெட்டிய சீனாக்கொலை தோட்டத்தில் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்று புதன்கிழமை தோண்டி எடுக்கப்பட்டது. 36 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான சிவலிங்கம் தர்ஷனி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். இவர் அக்கரப்பத்தனை பகுதியில் அரச வைத்தியசாலையில் தாதியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இடமாற்றம் காரணமாக கோணப்பிட்டிய பிரதேச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தாதியாக சேவையாற்றிய நிலையில் கடந்த 6 மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக அவரது கணவரால் 6 மாதங்களுக்கு முன்னர் அக்கரப்பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை நுவரெலியா பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரினால் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இவர்களது விசாரணைகளின் மூலம் கண்டி பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவரை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளின் போது சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமைய பெண்ணை கழுத்தை நெரித்து கொன்று புதைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்த பெண் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள் பன்வில பகுதியில் வங்கியொன்றில் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் தெரிவித்ததை அடுத்து குறித்த ஆபரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதன்படி பலப்பனை நீதவான் சியபத் விக்ரமசிங்க முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மந்தானுவர பிரதேசத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய உள்ளதாகவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர் பலப்பனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. வவுனியா கிழக்கு வைத்த குளம் A9 வீதியில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஹயஸ் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மீது அதே திசையில் பயணித்த ஹயஸ் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன் போது முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கத்தியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு முன்புறமாக உள்ள எரிபொருள் நிலையத்தில் நேற்று வியாழக்கிழமை இரவு 11 மணியளவில் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி நகரில் உள்ள கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை கத்தியால் வெட்டி காயப்படுத்தப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2 இளைஞர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதன் போது ஊழியரை திடீரென கத்தியால் வெட்ட ஆரம்பித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காணொலியை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிலையத்தின் முன்பாகவே வன்முறை கும்பலைச் சேர்ந்தவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட 100 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களின் பங்கேற்புடன் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை மாணவர் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த பாடசாலைகளில் 6ஆம் தரத்திலிருந்து 9ஆம் தரம் வரையில் பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட உள்ளனர். அதன் ஆரம்ப நடவடிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஏனைய பாடசாலைகளிலும் இந்த திட்டம் விஸ்தரிக்கப்படுவதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து கேரளாவில் தினவந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் முழுமையான அவசர நிலைமை பிரகடனப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து குறித்த விமான நிலையத்திற்கு சென்ற விமானம் ஒன்றில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து இந்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
135 பேருடன் பயணித்த குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதுடன் தொடர்ந்து தேடுதல் பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் அனகாபள்ளி மாவட்டத்தில் அச்சுதாபுரம் பகுதியில் உள்ள மருந்து தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த மருந்து தொழிற்சாலையில் நேற்று புதன்கிழமை 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்துள்ளனர். நண்பகல் உணவு நேரத்தின் போது மருந்து தொழிற்சாலையில் உள்ள ரியாக்டர் வெடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் போது அருகில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இந்த தீ விபத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோருக்கு வைத்தியசாலைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இது பற்றி உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். யூடியூப் தளத்தில் அதிவேகமாக 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்ற கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலக சாதனை படைத்துள்ளார். ரொனால்டோ யூஆர் கிறிஸ்டியானோ என்ற பெயரில் புதிய யூடியூப் தளம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். இதில் அவர் ஒரே நாளில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளார். இதன் மூலம் ஹாம்ஸ்டர் ஹோம்பர்ட் என்பவரின் சாதனையை ரொனால்டோ முறியடித்துள்ளார். முன்னதாக ஹாம்ஸ்டர் ஹோம்பர்ட் 7 நாட்களில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்றதே சாதனையாக காணப்பட்டது. 41 ஆண்டுகளாக நீடித்த டெஸ்ட் கிரிக்கெட் துடுப்பாட்ட சாதனை ஒன்றை இலங்கை வீரர் மிலான் ரத்நாயக்க நேற்று முறியடித்துள்ளார். டெஸ்ட் போட்டியொன்றில் 9ஆம் இலக்க வீரராக களமிறங்கி அது கூடிய ஓட்டங்களை பெற்ற வீரராக இந்தியாவின் முன்னாள் வீரர் பெல்விந்தர் சந்து இதுவரையில் திகழ்ந்தார். பாகிஸ்தானுக்கு எதிராக 1983ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் அவர் பெற்ற 71 ஓட்டங்களே இதுவரையில் சாதனையாக இருந்தது. இந்த நிலையில் நேற்று ஆரம்பமான இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் போட்டியில் 9ஆம் இலக்க வீரராக களமிறங்கிய மிலான் ரத்நாயக்க 135 பந்துகளில் 72 ஓட்டங்களை பெற்று இந்த சாதனையை முறியடித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. மட்டக்களப்பு மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம். இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மைல் கல்லாக வெளிவருகிறது போடியார். காணத் தவறாதீர்கள். இம்மாதம் 23ஆம் 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். இது தாண்டா எங்க ஊரு, அதுக்கு இங்கு